எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 100 டேஸ் ஆஃப் நோ சக்கரை சேலஞ்சில் டே 6 காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப ரிலாக்ஸிங்காக மெடிடேஷன், யோகா, பிராணாயாமா இது எல்லாமே நான் பண்ணிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு நான் பப்பாளி பழம் சாப்பிட்ருந்தேன். யூஸ்வலாக அது ரொம்ப சூடுன்றதுனால கொஞ்சோண்டு பாலும் சேர்த்து குடிச்சிட்டு இன்னைக்கு உழவர் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. உழவர் சந்தைக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச எல்லா காய்கறியும் அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 11 மணி போல் ஆஸ் யூஷுவல் பழைய சோறு தண்ணியை வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு குடித்தேன். நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோட லஞ்ச் பிளேட் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 2 ராகி சப்பாத்தி சாப்பிட்றேன் கார்போஹைட்ரேட்டுக்காக. வெஜிடபிள்ஸ் வித் ஃபைபர் அதுக்காக வந்து நான் முருங்கைக்காய் கூட்டு நேற்று மாதிரியே இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றேன். ப்ரோட்டீனுக்காக சோயா சங்க்ஸில் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயும் நான் ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன வெஜிடபிள்னு கெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் தான் ரேண்டமாக இந்த ரெசிபியை நான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லாவே இருந்துச்சு. பார்ப்போம் எத்தனை பேர் இதில் என்ன வெஜிடபிள் போட்டிருக்கேன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு. டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக தான் சாப்பிட்டேன். ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு டீ குடித்தேன். டீ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா நசுக்கி ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடித்தேன். முதல்ல ஆரஞ்சு எடுத்து வாயில் வைக்கும் போதே விதையை கடிச்சிட்டேன். செம்ம கசப்பாக இருந்தது. அவ்வளோதான். 100 டேஸ் ஆஃப் நோ சக்கரை சேலஞ்சில் டே 6 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. டாட்டா.